Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் இஷ்டமான french fries வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நீளமான 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப கார்னர்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ண போறோம். அப்பதான் நமக்கு உருளைக்கிழங்கு ஈக்குவலா இருக்கும். அதனால இப்ப நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணும்போது ரொம்ப லேசா கட் பண்ணாம ஓரளவு தடிமனா இருக்கிற மாதிரியே கட் பண்ணிக்க போறோம். அப்பதான் நமக்கு french fries நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிறது உருளைக்கிழங்க நீளமான பீசஸா கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரியும் நீளமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த எல்லா உருளைக்கிழங்குமே நீளமா கட் பண்ணி எடுக்க போறோம். இதுக்கப்புறமா இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற பீசஸ் எல்லாம் நம்ம ஒரு கூல் வாட்டர்ல 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்கு ஊற வைக்க போறோம் போட்டு. அப்ப ஊற வைக்கும் போது நமக்கு french fries ரொம்ப நல்லா வரும். அதனால 15 நிமிஷத்துக்கு அப்புறமா சுடு தண்ணியில இது ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வைக்க போறோம். பாருங்க, இப்ப சுடு தண்ணி எடுத்து வச்சாச்சு. ரொம்ப சுடணுங்கிற அவசியம் கிடையாது, சுடுதண்ணி கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த சுடுதண்ணியில போடும்போது நமக்கு இந்த உருளைக்கிழங்கு ஓரளவு வெந்துரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இத காட்டன் கிளாத்ல போட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம், தண்ணி இல்லாத மாதிரி. இப்போ நம்ம 2 டைம் இத பொரிச்சு எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் பொரிக்கும் போது மிதமான சூட்ல 3 நிமிஷம் பொரிச்சா போதும். நமக்கு அப்ப கலர் சேஞ்சஸ் எதுவும் அதிகமா இருக்காது. நம்ம இத ஃபர்ஸ்ட் டைம் பொரிச்சு எடுத்துட்டு ஃப்ரீஸ் பண்ணி கூட நம்ம தேவையான போது மறுபடியும் பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வரும்போது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்ப செகண்ட் டைம் ஃப்ரை பண்ண போறோம். அப்ப நமக்கு ரொம்ப சூடா எண்ணெய் காஞ்சிருக்கணும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நமக்கு தேவையான ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரியே டேஸ்டியான french fries ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.